السلام عليكم ورحمة الله وبركاته. தமிழ் இஸ்லாமிக் கிளிப்ஸ். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال أيضا ففروا إلى الله وقال أيضا فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين صدق الله العليم قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையில செஞ்ச அன்பினான கிருபையினால இரக்கத்தினால அவனுக்கு விருப்பமான ஒரு தொழுகையை விருப்பமான நேரத்தில் தொழுதுட்டு 5 நேர தொழுகைகளை கடமையாக்கினது அல்லாஹ். அதற்குண்டான நேரத்தை முடிவு செய்ததும் அல்லாஹ் தான். சுபோடைய நேரம், பாங்கு சொல்லக்கூடிய நேரம் இருக்குது, இது அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான நேரம். அதான் சுபோ அந்த நேரத்தில் அல்லாஹ் கடமையாக்கினான். துஹர் தொழுகின்ற நேரம் இருக்குதே, இது அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான நேரம். அது அந்த நேரத்தில் அல்லாஹ் தொழுகை கடமையாக்கினான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கிற துஆ மறுக்கப்படாது, அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அது அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான நேரத்தில் தொழுதுட்டு கேட்கிறோம். ஒன்றுக்கு நம்ம நினைச்ச தொழுலாம், நம்ம நினைச்ச நேரத்தில் தொழுகிறது ஒன்று இருக்கு. இன்னொன்றுக்கு அல்லாஹ் சொன்ன நேரத்தில் தொழுகிறது. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அது நேரம் இருக்கு. நம்ம பொஞ்சாதியை கூப்பிட்டோம், உடனே வந்துட்டா எவ்வளவு சந்தோஷம். நம்ம பிள்ளைய கூப்பிட்டோம், உடனே வந்துட்டார், எவ்வளவு சந்தோஷம். நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனை கூப்பிட்டோம், உடனே வந்துட்டாரு, உடனே கூப்பிட்டு முடியல வந்துட்டார், எவ்வளவு சந்தோஷம். இவன் இல்லையா தொழில, இது இல்லையா பொஞ்சாது, இது இல்லையா புள்ள, சொல்லுவோமா இல்லையா? நம்ம கூப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு பிறகு பொஞ்சாது இருந்தா, நம்ம கூப்பிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு வீட்டுல உள்ள பையன் வந்தான், சந்தோஷமா இருக்குமா? என்ன அருமையான பையன், 3 மணி நேரத்துக்கு பிறகு வாரான். புள்ளன்னு பெத்தா இவன மாதிரி தான் பெறுவோம். அப்படி யாராவது சொல்லுவாங்களா? நானும் புள்ளன்னு பெத்தனே யாழ்லா, என்ன செய்ய, நீ பெத்த குத்தத்துக்கு வளர்க்கிறேன். பொஞ்சாதி 2 மணி நேரத்துக்கு பிறகு வந்தா கட்டின குத்தத்துக்கு வச்சுக்கிறேன். பொஞ்சாதிய கட்டின குத்தத்துக்கு, புள்ளைய பெத்த குத்தத்துக்கு, அல்லாஹ் நம்மள படைச்ச குத்தத்துக்கு வச்சிருக்கான். ஏன் வாங்க சொன்னா யோசிக்கிறார், இப்ப தொழுவோமா கொஞ்சம் சோனி தொழுவோமா? இந்த அதிகாரத்தை நமக்கு தந்தது யாரு சொல்லுங்களேன். வாங்க சொன்ன பிறகு இப்ப தொழுவோமா, இப்ப கொஞ்சம் லேட்டாகி தொழுவோமா என்ற சிந்திக்கிற அதிகாரத்தை யாரு தந்தது? இது ஒரு அடிமைக்கு அழகா? பிறகு தொழுதுக்கலாம், பேங்க் போயிட்டு வந்து தொழுதுக்கலாம், குளிச்சுட்டு தோதுக்கலாம், அப்படி தோதுக்கலாம் முடியாது. ரப்பு அழைச்சிட்டா போயிடணும், மூளைக்கு வேலை கொடுக்க முடியாது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் தரல, அடிமைக்கு அது அழகு இல்லை. இப்ப நம்ம யாரையாவது கூப்பிட்டு வரலன்னா கோவம் வருது, அப்ப அல்லாஹ் கூப்பிட்டு போலன்னா கோவம் வராதா? கயிர். மேலான பெரியாளி சோதரிலே, ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக விருப்பமான நேரம் தான் இந்த மக்ரிபுடைய நேரம். மக்ரிப் டு இஷா இருக்குதே, ரொம்ப பிரயோஜனமான நேரம். நம்முடைய பெரியார்கள் மூதாதையர்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை எவ்வளவு பேணுதலா கழிப்பாங்களோ, அதே போல மக்ரிப்ல இஷா அந்த நேரத்தை பேணுதலா கவனிப்போம், கழிப்பாங்க. அவ்வளவு முக்கியமான நேரம் மக்ரிப் டு இஷா. ஆக மேலான பெரியாளி சோதர்களே, கேட்கிற விஷயத்தை நம்ம உள்ளத்திலே இறக்கிறோம். இந்த காதால கேட்டோம், இந்த காதால விட்டோம், அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்ச நேரம் ஞாபகம் வச்சிருந்தோம், அப்படி மறந்தோம், அது கூடாது. 2 காதால கேட்டு உள்ளத்திலே இறக்கிறோம். யாரு பேசினாலும் சரி, யாரெல்லாம் பேசுகிறார்களோ நல்ல பேச்சுகள், அந்த எல்லா பேச்சுகளை 2 காதால கேட்டு உள்ளத்திலே இறக்கிறோம். ஏன்னா யாரோட உள்ளத்துல வந்துருச்சோ அவங்க தான் அமல் செய்வாங்க, அவங்களுக்கு தான் அமல் செய்யற நசீப் அல்லாஹ் உண்டாக்குவான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துல நாக்க பிழிவாங்களா, கல்ப பிழிவாங்களா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துல நாக்க பிழிவாங்களா, கல்ப பிழிவாங்களா? சொல்லுங்களேன். கல்ப தான் பிழிவாங்க, கல்ப
புளிவாங்க. அப்ப கல்வு எண்ணத்தை ஏத்தி வச்சதோ அதைத்தான் கக்கும். கல்வு உள்ளம் லேசி இல்ல. அப்ப நம்ம கல்வுல அல்லாஹ்வை ஏத்திட்டோமா, யகீனை ஏத்திட்டோமா, அல்லாஹ் அல்லாண்டமா, அப்ப புளியிற நேரம் அல்லாஹ் அல்லாண்டு உயிர் போயிரும், ஏ ரப்பு அல்லாண்டு போயிரும். துனியாவை ஏத்திட்டோம்னா சக்கராத்துல பிளியக்குள்ள எண்ணத்தை ஏத்தினானா அதுதான் பொழிஞ்சு வரும். அடிக்கடி சொல்ற உதாரணம் இல்லையா, ஸ்பஞ்சு. அதை பால்ல போட்டு புளிஞ்சா பால் உறிஞ்சிக்கிறோம், தேனை போட்டா தேன்ல உறிஞ்சிக்கிறோம். கல்வும் அப்படிதான். கல்வு தண்ணி மாதிரி. தண்ணியை பாருங்க, மஞ்சளை போட்டா மஞ்சள் ஆயிரும், கொச்சிக்காவை போட்டா உரைக்கும், சீனியை போட்டா இனிக்கும், அப்படியே தேயிலையை போட்டா அப்படியே சாயம் ஆயிரும், அப்படியே பாலை போட்டா டீ ஆயிரும், நெருப்புல வெட்டா சூடாயிரும், பிறகு அதுல பச்சை தண்ணி ஊத்தினா கூழ் ஆயிரும். தண்ணி அப்படிதான், என்ன ஆயினாலும் அப்படியே ஆயிட்டே இருக்கும். சீனியை போடுங்க இனிக்கும், கொச்சிக்காவை போட்டா போட்டுறாது, நான் இனிக்க மட்டும்தான் செய்வேன் உரைக்க மாட்டேன் சொல்லாது. சரி கொச்சிக்காவை போட்டீங்கன்னா உரைக்கும், பிற சீனியை போடுங்க உரைப்பேன் ஒளி இனிக்காது சொல்லாது. அப்படியே சட்டியில வச்சு நெருப்புல வச்சா சூடாகுது, அந்த சூட்டை இல்லாமக்கணுமா திரும்ப தண்ணி தான் ஊத்துறது. இந்த கல்பு தண்ணி மாதிரி, எதை போடுறோமோ அது ஆயிரும். புளிய போடுங்க புளிக்கும், புளிய போட்டா புளிக்கும், உப்பு போட்டா உப்பாயிரும். இப்ப நம்ம எதை போடுறோம், எதை போட்டு வச்சிருக்கிறோம். மேலான பெரியாலே சகோதரர்களே, அப்ப நம்முடைய உள்ளத்தில நம்ம கேட்கின்ற விஷயங்களை உள்ளத்தில் இறக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்யற நசீபு கிடைக்கும். சஹாபிகள தன்மை அதுதான். சஹாபிகள தனம் என்ன, ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ உடனடியாக உள்ளத்துல போட்டுக்குருவாங்க. யகீன், பிறகு அதுக்கு சந்தேகம் கிடையாது. நடக்குமா நடக்காதா, அதுக்கு சாத்தியம் இருக்குதா. மேலான பெரியாலே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்தாங்க பள்ளிக்கு. ஒரு அன்சாரி சஹாபி உட்கார்ந்து இருந்தாரு, ரொம்ப கவலையோடு இருந்தாரு. அவ கேட்டாங்க என்ன கவலை, சொன்னாங்க கடன் அதிகமாயிருச்சு, அதனால எனக்கு கவலையும் அதிகமாயிருச்சு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஜி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால். இந்த துஆவை நீங்க ஓதுங்க, உங்களோட கடனும் போகும் கவலையும் போகும்னாங்க. பாருங்க, இந்த சஹாபி யோசிக்கல, அட இவ்வளவு கடன் இருக்கு, நான் துஆ ஓதினா சரி வருமா, துஆவுக்கும் கடனுக்கும் சம்பந்தம் என்ன இருக்கு என்று யோசிக்கல. யகீன், உறுதி, அல்லாஹ் ரசூலை விட இந்த உலகத்துல உண்மை பேச யார் இருக்கிறா, அல்லாஹ் ரசூல் பொய் சொன்னா இந்த உலகத்துல உண்மை சொல்ல யார் இருக்கிறா. சுப்ஹானல்லாஹ், அந்த சஹாபி ஓதுறாரு. கண்ணியமானவர்களே, எந்த அளவுன்னா கடனும் போச்சு கவலையும் போச்சு. அல்லாஹ் அவண்ட புறத்தால் என்ன செஞ்சான், கடனுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சான். இப்ப அதே துஆவை நம்ம ஓதினா கடன் கூடுது, அது துஆதான் ஓதுறோம். யகீன் என்பது லேசி இல்லை, நம்பிக்கை என்பது லேசி இல்லை, உறுதி என்பது லேசி இல்லை. அது உள்ளத்துல வருவதற்கு பெரிய ஒரு முயற்சி செய்யணும். மேலான பெரியாலே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு சஹாபி வந்தாரு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பிள்ளைய முஷ்ரிக்கீன்கள் குறைஷிகள் அதாவது இப்படித்தான் ஜெயில போய் வச்சுட்டாங்க, எனக்கு புள்ள வேணும், அதுக்கு நான் என்ன செய்யறது, அவனோட மகனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. பாத்தீங்களா, சொன்ன விஷயத்துக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹ்வோட வாயிலிருந்து வந்த செய்திக்கும் சம்பந்தமே இல்லை. ஜெயில ஒரு புள்ள இருந்தா என்ன செய்யணும், ஒரு காலித் இப்னு வலீத், அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், மிகப்பெரிய சஹாபிகளை கூப்பிட்டு ஒரு 50 பேரை போங்க, இவரோட போய் போர் செய்யுங்க, போர் செஞ்சு இவட மகனை கொண்டு வந்து இவட கையில கொடுங்க. இது ஒரு நியாயம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதி இருந்தா ஜெயில உள்ள மகன் வெளியே வருவானா? மேலான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால் அறிவை பாவிப்பது யஹூதியத். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால கேட்டோம் வழிபட்டோம் என்ற தன்னம், இது சஹாபியத். உடனே மனைவி குழந்தை மனைவி கணவன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுறோம். நாமளும் அதிகமா அதை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. 1,24,000 நபிமார்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதினது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான். நபிக்கு மாத்திரம் தான் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ்ட பொக்கிஷத்துல, அல்லாஹ்ட இல்முல, அல்லாஹ்ட கஸானால உள்ள சொல்ல ஒரு சொல் இது. சுப்ஹானல்லாஹ். நாங்களும் அதை என்ன செய்யணும்,
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அல்லாஹ் அதிகமா ஓதிக்கிறோம். சகல விதமான நியாமத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். ஏண்ட புறத்தால ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா, நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தால வரல, நம்முடைய திறமையால வரல. எங்களை போல நிறைய பேர் நினைச்சாங்க வரணும், வர முடியல. ஏதோ பிரச்சனை, ஏதோ சோழி, ஏதோ வேலைகள். ஆனா அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இதுதான் முடிவு. பேசுகின்ற பேச்சா அதுக்கு சொந்தக்காரி அல்லாஹ். நம்முடைய சகல விதமான செயல்பாடு சொந்தக்காரி அல்லாஹ். நம்முடைய கையில ஒன்றும் இல்லை. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுக்கு பின்னால என்னமோ ஓதிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே வாய் ஆடுது. இப்ப சுஹைப் ரலியல்லாஹு தஆலான்னு அதை பார்த்தாங்க. அது வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு நீங்க என்னமோ ஓதுனீங்க, உதடு அசைந்தது, அது என்ன? உடனே ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஓதினேன்னு சொன்னாங்க, ஏன் ஓதினேன்னு சொன்னாங்க. நான் என்ன ஓதினேன், ஏன் ஓதினேன்? மேலான பெரியாலே சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்ன தெரியுமா ஓதினேன்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. நான் ஏன் ஓதினேன் என்றால், எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் ஒரு நபி, அவரு தன்னுடைய உம்மத்தை பார்த்தார். ஒரு தடவை எல்லா நியாமத்தும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அழகால, அந்தஸ்தால, அறிவால, திறமையால, பலத்தால. அவர் அந்த உம்மத்தை பார்த்து நினைச்சாரா, மையுகாஃபி ஹாவுலா, ஏந்த உம்மத்தை விட இந்த உலகத்துல சிறந்தவங்க யார் இருக்க முடியும் அப்படின்னு உள்ளத்துல சின்னொரு பெருமை வந்துருச்சு. ஏந்த உம்மத் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு சிறப்பா இருக்கிறாங்க, எவ்வளவு கண்ணியமா இருக்கிறாங்க, இதையெல்லாம் கொடுத்தது அல்லாஹ் இல்லையா? சொல்லே நபிமார்களா இருந்தாலும் படிப்பினைக்கான சில விஷயங்களை செய்ய வைக்கிறான். உள்ளத்துல இப்படி என்ன வந்துருச்சு, அல்லாஹ் கோவம் வந்துருச்சு. அல்லாஹ் கேட்கிறான், என்ன உங்களோட சேர்க்கிறீங்களா? அப்படியான உம்மத்தை உங்களுக்கு தந்தது நான் இல்லையா? உடனடியா அல்லாஹ் சொல்றான், உங்களோட உம்மத்தை நாங்க சோதிக்க போறோம். 3 விஷயமான தண்டனை வரப்போகுது. தண்டனை வருவது உறுதி. ஆனா அந்த 3ல என்ன தண்டனை உங்களுக்கு தேவைன்னு நீங்க தான் தேர்ந்தெடுக்கும். அந்த உரிமை மட்டும் உங்களுக்கு. 1 பஞ்சத்தால் அழிக்க போறேன், 2வது ஒரு எதிரியை சாட்ட போறேன், 3வது என்னது, உங்கள கொஞ்சம் பேர் மௌத்தா போகும். என்ன செஞ்சாங்க? ஒரு எண்ணம். எங்களை விட யாரு சகோதரர்களே தான் சொல்லுவாங்க, இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக பாவிக்கிற வார்த்தை 2. 1 நான், 2வது ஏண்ட. உலகத்தில் அதிகமாக பாவிக்கிற வார்த்தை 2. 1 என்னது, நான். அல்லாஹ்க்கு பிடிக்காத வார்த்தை. ஷைத்தான் பாவிச்ச வார்த்தை, கால அன கைரும் மின், நான் சிறந்தவன். 2வது என்ன, ஏண்ட. எல்லாம் ஏண்ட. அது கடையை ஏண்ட, உமாவை ஏண்ட, வாப்பாவை ஏண்ட, அது எல்லாமே ஏண்டதான். சொல்ல இது எல்லாம், இந்த 2 வார்த்தையும் அல்லாஹ்க்கு பிடிக்காத வார்த்தை. இதுதான் உலகத்தில் அதிகமா பேசப்படுது, ஏண்ட உம்மத். மேலான பெரியாலே சகோதரர்களே, இப்ப மஷூரா பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, பசிய தாங்க இயலாது. அதே மாதிரி என்னது, ஒரு எதிரிய தாங்கையில் அவன் எப்படி வருவான், என்ன மாதிரி செய்வான்னு தெரியல. அதனால நாங்க கொஞ்சம் பேர் மௌத்தா போறத நாங்க முடிவு பண்ணுவோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, மௌத்தா போன அதோட விஷயம் முடிஞ்சு போயிடும். மேலான பெரியார்களே, அந்த நபி கைய தூக்கி துவா செஞ்சார், யா அல்லாஹ், இந்த 3ல இந்த முடிவை நாங்க ஏத்துக்கிட்டோம். இந்த துவா செய்து கைய கீழே விடல. ஒமா தமின்ஹும் சபூன அல்ஃபுன், அந்த உம்மத்துல 70,000 பேர் கொல்லப்பட்டாங்க. உடனடியாக வார்த்தைகளை லேசா நினைக்காங்க, எண்ணங்களை லேசா நினைக்காங்க. சில எண்ணங்கள் இப்படிதான், சில சொற்கள், சில வார்த்தைகள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபியுடைய நிலைமை எனக்கு வராம நான் என்ன தெரியுமா செய்றேன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓதுறேன். ஏன் உம்மத்தை பாத்தியே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல தான் சிறந்தவர்கள். நபிமார்களுக்கு அடுத்து சொர்க்கம் போற உம்மத்து யாரு, இந்த ரசூலுல்லாஹ். அந்த மனிதர் யார், ரசூலுல்லாஹ் உம்மத்தை சேர்ந்தவங்க. நபியுடைய அதாவது மகள் தான் சுவர்க்க பெண்களுக்கே தலைவி. சகலவிதமான நியாமத்தை அடைஞ்ச ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்குள்ள பெருமை வராம இருக்கிற லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓதுறான். நாங்க ஓதிக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் அதிகமா ஓதிக்கொள்ளும். எப்பெல்லாம் உள்ளத்துல என்னால அப்படியா இப்படியான்னு வருதா, உடனடியாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓது. எந்த நியாமத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். நம்ம தஹஜ்ஜத் தொழுறோம் இல்லையா, தொலை வைக்கிறது அல்லாஹ்.
நம்ம கெட்டிக்கரத்தனத்தால தொழல. அதனால ஹதீஸே குதுசியில வருது, அல்லாஹ் சில பேரை பணக்காரனாகவே வைப்பானா. ஏன்னா அவ ஏழையாயினா பாவி ஆயிருவான். சில பேர் அல்லாஹ் ஏழையா வைப்பானா, அவ என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் பணக்காரன் ஆக மாட்டான். ஏன்? அவனை பணக்காரன் ஆக்கியா பாவி ஆயிருவான். சில பேர் அல்லாஹ் நோயே கொடுக்க மாட்டான். ஏன்? நோயை கொடுத்தா பாவி ஆயிருவான். சில பேருக்கு அல்லாஹ் சுகத்தையே கொடுக்க மாட்டான், நோயே நோய். அது ஏன் தெரியுமா? அவனுக்கு சுகத்தை கொடுத்தா பாவி ஆயிருவான். அல்லாஹ் சொல்றான், ஹதீஸே குதுசியில வருது. மேலான பெரியாலே சொல்லு, நோய் எவ்வளவு மருந்தடிக்கிறா, நோய் குணமாகுது இல்லை. ஏன் குணமாகுது இல்லை? அல்லாஹ்க்கு தெரியும், நோயை குணமாக்கிட்டா பாவி ஆயிருவான். நிறைய பேருக்கு ஆசை வசதியானவனாக பணக்காரனாக அல்லாஹ் ஆக்குறான் இல்லையே. பணக்காரனா அல்லாஹ் தான் ஆக்கணும். யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹ் சொல்ற ரிஸ்க் ஏன் கையில, பணம் ஏன் கையில, நான் தான் பங்கு வைக்கணும். கண்ணியம் ஏன் கையில, நான் தான் பங்கு வைக்கணும். ஆட்சி என் கையில, நான் தான் பங்கு வைக்கணும். எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில. ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி ஆகிதும் பினாசியதிஹா. முழு உலக மனித கோடிகளுடைய ஜின்கள, மனிதர்கள, மிருகங்கள, பறவைகள எல்லாத்திட, அதாவது மூக்க நான் கையில் இருக்கே, அல்லாஹ் சொல்றான் அது ஏன் கையில. எல்லாத்திடை பெரிய ஒரு நாய் போகுது, நாயை பார்த்தா பயமா இருக்கு. உடனே நாயை கட்டிருக்க சங்கிலியை பார்ப்போம், சங்கிலி இருக்கு, அப்பையும் பயம் போவாது. அந்த சங்கிலி ஒருத்தன் பிடிச்சிருக்கிறான்னு பார்ப்போம், ஒருத்தன் பிடிச்சிருக்கிறான், இப்ப பயம் இல்லை. நாயில சங்கிலியா பிடிச்சிருக்கிறான். இல்லாஹு ஆகிதும் பினாசியதிஹா. இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை மிருகங்களுடைய அந்த சங்கிலி அல்லாஹ்வுடைய கையில, அல்லாஹ் பிடிச்சிருக்கிறான். ஒவ்வொரு வீட்டு அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நாயுடைய அந்தஸ்தும் கூடும். சின்ன வீட்டுல சின்ன நாயா இருக்கும், சாதாரண வீட்டுல சாதாரணமான நாய், பெரிய வீட்டுல பெரிய நாய், அப்படிதான் இருக்கு இல்லையா? அப்ப ஷைத்தான் யாருடைய நாய்? அல்லாஹ்வுடைய நாய். அல்லாஹ்வோட போட்டி போட்டோம் இல்லையா? அப்ப ஷைத்தானோட நாம ஜெயிக்கணுமா, அவன தீங்க விட்டு பாதுகாப்பு தேடணுமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு நாய் குறைக்குது சொல்றவே, உடனே நாங்க கொஞ்சம் நாய பிடிங்களே, நாயை கட்டி வைங்களே, அந்த வீட்டுக்காரன் சொல்றோம். வீட்டுக்காரன் ஷைத்தான் அல்லாஹ்வுடைய நாய். அல்லாஹ் சொல்ற, யா அல்லாஹ் இந்த ஷைத்தானை தீங்க விட்டு பாதுகாரு. அல்லாஹ் சொல்றான் மலாயிக்கமார்ட்ட, என் அடியான் இந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறான், நீங்க பொறுப்பாருங்க. சகல விதமான ஷைத்தானை தீங்க விட்டு நீங்க அவளை பாதுகாக்கும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஷைத்தானோட போர் செய்ய இயலாது, ஷைத்தானோட சண்டை பிடிக்க இயலாது. ஷைத்தான சண்டை பிடிக்கலுமா? லேசான ஆளாவே ஷைத்தான்லயும் இருக்கு. ஷைத்தான்லயும் ஷேகுல் ஹதீஸ், முஃப்தி, தாயி, ஆபித், ஏழை, பணக்காரன், எல்லா அந்தஸ்துலயும் ஷைத்தான்ல இருக்கிறாங்க. நம்ம எப்படியோ கெடுக்கிற ஷைத்தான் அப்படிதான் வருவான். நம்ம ஒரு தாயின்னு வைங்க, தாயி ஷைத்தான் தான் வருவான் நம்மள்ட்ட. நம்ம ஒரு ஆலிம் வைங்க, ஆலிம் ஷைத்தான், ஜாஹில் ஷைத்தான் வர மாட்டான், ஆலிம் ஷைத்தான் வருவான். நம்ம பணக்காரன் வைங்க, பணக்கார ஷைத்தான் தான் நம்மள்ட்ட வருவான். என்ன அந்தஸ்துல இருக்கிறோமோ அந்த அந்தஸ்துல தான் வருவான். நம்ம ஒரு கூலி வேலை செய்யறோமா, கூலி வேலை செய்யற ஷைத்தான் வருவான். என்ன சொல்லுவான், நீ கூலி வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போகல, சொந்தமா தொழில் ஒன்று ஆரம்பி. ஓன் கடை பூட்டியாச்சு போயாச்சு, யார் இருக்கா கேட்க? இது என்ன கூலி வேலை செய்யற செய்தான் வந்துட்டான். இவர் பாக்குறாரு, அதுவும் சரிதானே, கூலி வேலை செஞ்சு சரி வராது, சொந்தமா தொழில் ஆரம்பிச்சா சில்லா போயிலுமா, 3 சில்லா போயிலுமா, கடையை பூட்டையிலுமா, சொந்தமா தொழில் ஆரம்பிச்சான். இப்ப என்னாச்சு, செக்க கொடுத்து செக்கு இருவி. இப்ப இருந்த 3 நாளும் இல்ல, போன 3 நாளும் இல்ல, 5ஆம் தொட்டி இருந்த 2-3 இல்ல. இப்ப இதெல்லாம் வாழ்க்கையில நாங்க பாக்குறோம், ஒன்றும் இல்ல. ஆட்டோ வச்சிருக்க ஆள்கிட்ட ஆட்டோ ஷைத்தான் தான் வருவான். சொல்லுவான், என்ன சீதேவி ஆட்டோ ஓட்டி எத்தனை பேரு கஸ்துல கூட்டு போகலாம்? 3 பேரு தான். ஒரு வேன் ஒன்று வாங்கலே, 15 பேர், 2ஆம் மஹல்லா போகலாம், பக்கத்து மஹல்லா போகலாம், ஜுமைராத்திரி போகலாம், சில்லா போகலாம். ஏன்னா இப்ப ஆட்டோ ஷைத்தான் வந்திருக்கிறான். இவரை டக்குடு சரிதான், தீண்ட நலவுக்காகவே நீ நான் ஆட்டோ விக்கிறேன், வாங்கிடா வேட. இப்ப வேனுக்கு பினான்ஸ் கட்டணும் போச்சா?
இரவு பகலா ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு. சகோதரர்களே, லேசி இல்ல. எல்லாத்திலையும் எல்லாமாய் வரமாட்டான். அவனுக்கு தெரியும் யார் யார்ட்ட எப்படி போகணும். ஆக மேலான பெரியாலே சகோதரர்களே, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை லேசி இல்லை. சகலவிதமான நோய்க்கும் சகலவிதமான உள்ளத்துடைய ஈமான் பிரச்சனைக்கும் அது மருந்து. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பயத்தாலே அந்த நபியுடைய நிலைமை எனக்கு உண்டாக கூடாதுன்னு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுறேன். மேலான பெரியார்களே, அப்ப இந்த சஹாபிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்கன்ற. ஓதுறாரு ஓதுறாரு, மாஷா அல்லாஹ், மூளைக்கு வேலை கொடுக்கல. அடே ரசூலுல்லாஹ்ட்ட போனனே, நான் போயிட்டு கேட்டா மனசுக்கு ஒரு திருப்தியான அறிவுக்கு பண்ற ஒரு பதில சொல்லாம வீட்டுல பொஞ்சாதி மாப்பிள்ளை உட்கார்ந்து லா ஹவுல வலா குவத்த இல்லா ஓதுனா சரி வருமா? யகீனை சீராக்காமல் இந்த உம்மத்து சீராகாது. யகீனா நம்பிக்கை. நம்பிக்கையை சீராக்கத்தான் நபிமார்கள் வந்தது. எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த கலிமா ஒன்றுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் தான். எந்த நபி வேற கலிமா கொண்டாரல. ஏன்னா யகீனை சீராக்குவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் விட சிறந்த வார்த்தை இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முதல் வார்த்தை என்ன? முதல் சொல்லி லா. அப்படிதான் சொல்லிடுறோம் எல்லாம். லா லாக்கு என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபுல்லா அர்த்தம் தெரியும். வணக்கத்துக்கும் அல்லாஹ் தெரியும் யாரும். லான்னா என்ன அர்த்தம்? முதல் சொல்லி முதல் எழுத்து லா. என்ன அர்த்தம் சொல்லுங்க? இல்ல. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இல்ல. அல்லாஹ் என்ன சொல்ல வைக்கிறான்? இல்லன்னு சொல்லி. எதை கொண்டும் எதுவும் இல்லை. நீ எதை கொண்டு பயப்படுகிறாய் அதை கொண்டு ஒண்ணும் இல்லை. சனுல்கி ஃபீ குலூபிஹிமுர் ரூப். அந்த காபீர்களுடைய உள்ளத்துல பயத்தை போடணுமா? அதை நாம் தான் போடணும். எங்களை பத்தி ஒரு பயத்தை காபீர் உள்ளத்திலே நம்ம பணம் போடாது, நம்ம அறிவு போடாது, நம்ம திட்டம் போடாது, நம்முடைய திறமைகள் போடாது, அல்லாஹ் தான் போடணும். அல்லாஹ் சொல்றான் லா இல்லன்னு சொல்லி. உள்ளத்துல உலகத்துல எதை கொண்டும் எதுவும் இல்லை. இல்லல்லாஹ். எல்லாம் யாரை கொண்டு சொல்லுங்க? அல்லாஹ்வை கொண்டு. யாரை கொண்டு? சத்தம் போதாதே. அல்லாஹ்வை கொண்டு. கூதலா இல்லை? யாரை கொண்டு? அல்லாஹ்வை கொண்டு. அவ முதலாவது என்ன? லா இல்ல. இல்ல. அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, இனி என்றும் இல்லை. சொல்ல ஒன்றுமே நடக்காது. யகீனை சீராக்குங்க. உள்ளத்துல உறுதியை கொண்டு வாங்க. மேலான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ் நபிமார்களுக்கு இதை படிச்சு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்க நைல் நதி பின்னால அந்த ஃபிரௌனோட படை நடுவுல இருக்கிறாங்க. அந்த பனி இஸ்ராயல் சொன்னாங்க நாங்க மாட்டிக்கிட்டோம். இப்ப நிறைய முஸ்லீம்கள் சொல்றாங்க இல்லையா, நாங்க மாட்டிக்கிட்டோம். இன்னா லமுதுரகூன், நாங்க மாட்டிக்கிட்டோம். மேலான பெரியாலே சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கல்லா லான்னு தான் சொன்னாங்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த நைல் நதி இருக்கிறே அது அல்லாஹ்வுடைய மக்லூக். அத பின்னால வர்ற படை அல்லாஹ்வுடைய மக்லூக். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா? அந்த அசாவால தண்ணிக்கு அடிக்க சொன்னா. அசாவால தண்ணிக்கு அடிச்சாங்க. 12 பாதைகள், 6 லட்சம் பேர் போறாங்க. சகோதரர்களே, 6 லட்சம் பேர் போறதுக்கு தண்ணிக்குள்ள ஒரு ரோட்டை செய்யறேன்டா எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம், எவ்வளவு வருஷம் போகும். இப்ப நம்ம யோசிப்போம், அல்லாஹ்க்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கூட்டத்தை பாதுகாப்பு அடைவதற்கு அந்த தண்ணிய ரோட்டாக பாதையாக ஆக்குவதற்கு அல்லாஹ்க்கு எவ்வளவு நேரம் போச்சு சொல்லுங்க? எவ்வளவு நேரம் போச்சு? ஒரு 2 மாசம். தண்ணிக்குள்ள பாலம் கட்டுறது லேசா? தண்ணிக்குள்ள கட்டேலுமா? கட்டுக்கொஸ்தர பாலம் எல்லாம் பாத்தீங்கதானே? டக்குனு கட்டிட்டாங்களா? தண்ணியை இதாக்கணும், அதை அடைக்கணும், தோண்ட தோண்ட தண்ணி வரும், ஜெனரேட்டர் போட்டு மோட்டரை போட்டு தண்ணியை வீசணும், சிமந்திய மூட்டையா கொட்டணும். லேஸ் இல்ல. ஒரு 6 லட்சம் பேர் போறதுக்கு தண்ணிக்குள்ள ரோட் செய்யறது. அல்லாஹ்க்கு எவ்வளவு நேரம் போச்சு? அந்த தண்ணிக்குள்ள பாதை உண்டாக்கி ஃபிரௌனை விட்டு அவர்களை பாதுகாப்பு செய்வதற்கு. சகோதரர்களே, நம்மட பிரச்சனை இல்லாமக்க அல்லாஹ்க்கு எவ்வளவு நேரம் போகும் சொல்லுங்களேன்? அப்ப
அந்த நைல் நதியை விட நம்மட பிரச்சனை பெருசா. அது வந்து சின்ன பிரச்சனை இல்லையா, தண்ணிக்கு அடிச்சாரு பொலந்துச்சு அவ்வளவுதான். என்ன பிரச்சனை அப்படியா, என்னவாப்பா எம்மண்டு நான் எல்லா பக்கத்தாலையும் மாட்டிருக்கேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி என்ன அதை அடிச்சாரு, அது இதாவிருச்சு, அது சின்ன விஷயம் இல்லையா. ஏன் பிரச்சனை அப்படியா கேளுங்க, உங்க தலை வெடிச்சிருமா. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்க்கு அந்த தண்ணியில பாதை உண்டாக்கோ எவ்வளவு நேரம் போச்சுன்னு சொல்ல இயலாது. ஒரு செகண்டா இல்லை, அந்த செகண்டை பல கோடிகளாக பங்கு வைத்த அந்த கோடியில ஒரு துண்டா அதுவும் இல்லை, கூண்ணாக ஆகி போச்சு. அல்லாஹ் ஒரு பெரிய வேலை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட போறாங்க. பெரிய பிரமாண்டமான ஏற்பாடு, பெரிய எத்தனையோ மாச ஏற்பாடு. அப்படிப்பட்ட ஒரு நெருப்பை இந்த உலகம் கண்டிருக்காது. நேத்து கணம் வச்சு கொண்டு விரவுல கொண்டு போடுறான். ஏன புள்ளட நோய் குணமாயினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட, அவர்களை பத்த வைக்க தயாரிக்கிற அந்த நெருப்புல நான் 2 விரவு கட்டு போடுவேன். பொம்புல வைக்கிற நேத்து கடை பாத்தீங்களா, ஒரு நபிக்கு வந்த நிலைமைய. நேத்து கடை வச்சு விரவு போடுறாங்க. ஏன பிள்ளைக்கு இந்த காரியம் சரியாயிருச்சுன்னா 10 கட்டு விரவு போடுவேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு. பொம்பளைகளுக்கு நீ நேத்து கடை வைக்க சொல்லியா கொடுக்கும். மாஷா அல்லாஹ், ஹத்து மத்து இல்ல பாட்டுல. ஒரு பொம்பளை வந்தா யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இந்த யுத்தத்துல போய் ஜெயிச்சிட்டு வந்துட்டா ஒரு தப் அடிச்சு பைத்து படிக்கலாம்னு நேத்து கடை வச்சேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு இப்படியுமா நேத்து கடை வைப்பான். சரி அடி, அடிக்கிறா படிக்கிறா, அடிக்கிறா படிக்கிறா. வந்தாங்க ஹதரத் அபூபக்கர் அப்பையும் படிச்சா, ஹதரத் உஸ்மான் அப்பையும் படிச்சா, எல்லாம் அப்பையும் படிச்சா. பிறகு உமர் எல்லாம் வந்தாங்க. வந்தது தான் தாமதம், பின்னால வச்சுக்கிட்டு அதுக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டு ஒன்றுமே அதாவது செய்யாத தெரியாத மாதிரி இருந்தா. அது மாதிரி நேத்து கடை வைக்கிற பொம்பளைகளுக்கு அப்படிதான். யாரெல்லாம் என்ன புள்ளட நோய் குணமாயினா என்ன புள்ளட ஒசத்துக்கு ரொட்டி சுட்டு கொடுப்பேன் நேத்து கடை வச்சாச்சு. அவன் 6 அடியில நிக்கிறான். இப்ப இருக்கிற மாவு விலைக்கு அவன் ஒசத்துக்கு ரொட்டி சுட இயலுமா? அப்படி நேத்து கடை வைக்கிறது. பொம்பளைகளுக்கு நேத்து கடை வைக்கிறது எதுன்னு எப்படின்னு சொல்லி கொடுக்கும். பாத்திமா நாயுட பிள்ளைகளுக்கு நோய், நேத்து கடை வச்சாங்க. என்ன யாழ்லா என்ன பிள்ளைகளுக்கு நோய், அந்த நோய் குணமாயினா 3 நோம்பு பிடிப்பேன். 3 நோம்பு. மக்கால இருக்கும்போது ஒரு பொம்பளை வந்தா, அதுல அந்த 2 ரியாலுக்கு அந்த இதை வாங்கிட்டாங்களே, சரி நெல்லு வாங்கி கொடுத்தேன் மதீனால. ஜன்னத்துல் பக்கீல இருக்கிற புறாக்கு போட்டான். நான் சரி என்ன செய்றீங்க, நான் ஊர்ல இருக்கிற நேத்து கடை வச்சாங்களா, இந்த நோய் குணமாயினா ஜன்னத்துல் பக்கீல இருக்கிற புறாக்கு நெல்லு போடுவேன். சிலோன்ல இருக்கிற புறா திங்காதா? அது என்ன ரசூலுல்லாஹ்வோட பரம்பரையில வந்த புறாவா? பாருங்க நேத்து கடை. இப்ப விசா எடுக்கணும், காசு கட்டணும், பிளைட்ல ஏறணும், உம்ராக்கு போகணும், பிறகு மதீனாக்கு போய் சேரணும், அல்ல ஜன்னத்துல் பக்கீல தேடி பிடிக்கணும், அங்க புறா இருக்கணும், அந்த புறா திண்டாதான் நேத்து கடை சரியா போகும். இப்படி எல்லாம் நேத்து கடை மாட்டிக்கிறது மாப்பிள்ள இருக்கிற அவர் தான் மாட்டிக்குவார். இப்ப அவர் தான் கொண்டு போகணும். அதனால தான் என்னென்ன நேத்துக்கடை லேசான நேத்துக்கடை நோம்பு, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. மேலான பெரியாலே சகோதரர்களே, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான வழியை காட்டினார், லேசான வழியை காட்டி தந்திருக்காங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எல்லா சந்தர்ப்பத்திலும் இப்ப இந்த சஹாபி மூளைக்கு வேலை கொடுக்கல, என்ன செய்யறார் ஓதுறார். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால யகீன கொண்டு வந்துருங்க, உறுதியை கொண்டு வாங்க, அது தான் நடக்கும். உலகத்துடைய சொல்பவர்கள் சொல்வதா எதுவும் நடக்காது. இவருடைய பேச்சால் உலகம் மாறி போகாது. அல்லாஹ் எழுதின ஏற்று அது மாற்றி அமைக்கப்படாது. அல்லாஹ்ட முடியுதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட போறாங்க, சகல ஏற்பாடு நடந்துச்சு. மேலான பெரியாலே சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்ப போட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நெருப்ப குளிராக்க, சாந்தமாக்க, அதாவது ஒரு அருமையான இடமாக ஆக்குவதற்கு அல்லாஹ்க்கு எவ்வளவு நேரம் போச்சு. சொல்லு, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்ப அணைக்கல, நெருப்பு பத்திச்சு, ஆனா சூடு இல்லை. ஏழுமா செய்ய ஏழுமா? இதெல்லாம் யாரோ எவரோ சொன்னதா? குர்ஆன்ல உள்ளதே சகோதரர்களே, குர்ஆன்ல உள்ளது. நெருப்பு பத்தது, சூடு இல்லை. நெருப்பு அணைக்கல அல்லாஹ், சூட்டை இல்லாமக்கினா எப்படி முடியும்? அல்லாஹ்வால் முடியும். அவன் தான் நெருப்புக்கு சொந்தக்காரே, சூட்டுக்கு சொந்தக்காரே அல்லாஹ். இந்த காஃபிருடைய உள்ளத்துடைய சொந்தக்காரே அல்லாஹ், அரசுடைய உள்ளத்துல சொந்தக்காரே அல்லாஹ். முழு உலக வஸ்துக்கூடிய நாடி நரம்பு அல்லாஹ்வுடைய கையிலே. அந்த அல்லாஹ்வை நாங்க நம்பி இருக்கிறோம், அந்த கலிமாவை சொல்லி இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். படைச்ச ரப்பு தான் எல்லாம் செய்யறான். மேலான பெரியார்களே, 40 நாள் என்னாச்சு? அல்லாஹ் ரிமோட் கண்ட்ரோல் அமைக்கி விட்டான்.
நெருப்பு பத்திச்சு சூடு இல்லை. நம்மளும் வீட்டில் அமுக்குறோம் இல்லையா? ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்போம், பாங்கு போகும், உடனே ரிமோட் எடுப்பாரு, மேல என்னமோ அமுக்குவாரு, காட்சி போவும் சத்தம் இல்லை. காட்சி போவும் சத்தம் இல்லை. ஏன் பாங்குக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? பாங்கு முடிஞ்ச போற திரும்ப அமுக்குவாரு, காட்சியும் போவும் சத்தமும் போகும். எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் அமுக்கிட்டா நெருப்பு பத்து சூடு இல்லை. நெருப்பு பத்தது சூடு இல்லை. மேலான பெரியாளி சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முழு நபிவாடு சரித்திரத்தில் பாருங்க. இதுதான் அல்லாஹ் படிச்சுதான். என்ன படிச்சுதானா? லா, நெருப்புக்கு எந்த சக்தியும் இல்லை, தண்ணிக்கு எந்த சக்தியும் இல்லை, உலகத்தில் எதுக்கும் எந்த சக்தியும் இல்லை. பாருங்க, நம்ம சாப்பிடுறோம் சாதாரணமான சோறு, அதாவது அரிசி வெந்து இல்லை, எல்லாமே வெந்திருக்கு, மேலால மட்டும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. அதுக்கு நறுக்கரிசின்றது. சாப்பிட்டார், வைத்த வலி. என்ன வைத்த வலி வைத்தால போகுது. என்ன சொல்றாரு? இன்னைக்கு சாப்பிட்டேன், சோறு வெந்து இல்லை. 100க்கு 100 வேவல்ல, 175 இல்ல 100க்கு 90 வேந்து 10 விதம் வெந்து இல்லை. அதை சாப்பிட்டு நம்ம வயிறு வலிக்குதே, வைத்தால போகுதே. கோழி நம்ம வீட்டுல அரிசியா திங்குதே, அதுக்கு எப்பயாவது வைத்தால போகுதா? கோழி எப்பயாவது ஆக்கிர சோறு தின்றுருக்கா? அரிசியாவே திங்குதே. அந்த வயிற்றை படைத்தது அல்லாஹ் இல்லையா? கோழியை அரிசியை திங்க வச்சா நம்மளுக்கு திங்க முடியல. மேலான பெரியாலே சோழி அல்லாஹ்வுடைய ஆட்சி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல பார்வையுடையவர்கள். உலகத்துல பார்வையுடையவர்கள் யாரு? ரசூலுல்லாஹ் மாத்திரம்தான். உலகத்துல ஒரு மனிதன் கண் இல்லாம பிறக்கிறாரு, தப்பு இல்லை. என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய நாட்டம். கண் இல்லை, யாரும் சொல்ல மாட்டாங்க பெரிய நஷ்டவாளி, இப்படி பிறந்துட்டாரே, கண்ணில்லாம பிறந்துட்டாரு, இது பிரச்சனை இல்லை. எது தருமா பிரச்சனை? கண்ணு உள்ளவன் வழி சொல்லும் பொழுது, கண்ணுள்ளவன் புத்தி சொல்லும் பொழுது, நான் நினைச்ச மாதிரி தான் போவேன் போறானே, இதுதான் தப்பு. இந்த ரோட்ல போவாதே, சவதிகள் இருக்கு, குழி இருக்கு, போக முடியும், நான் போவேன், நீ யாரு? இதுதான் தப்பு. கண் இல்லாம பிறந்தது தப்பு இல்லை, கண்ணுள்ளவன் சொல்றத கேட்காம நடக்கிறானே, அதுதான் தப்பு. இந்த உலகத்தில் அத்துணை பேரும் குருடர்கள், அத்துணை பேரும் பார்வையற்றவர்கள். இந்த உலகத்தில் பார்வையுடையவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். ரசூலுல்லாஹ்வை போல ஒரு பார்வை சக்தி இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. எப்படி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். பூமியிலையும் தான், வானத்திலையும் தான். சொர்க்கத்தை நரகத்தை அதுல அதாபு செய்யப்படுறவர்களை பார்த்துட்டு வந்த கண் அது. அது மாத்திரமல்ல, உலகத்துல போறாங்க, 2 கபரு, ஒட்டகம் மிளறுது, சொன்னாங்க இந்த 2 கபராளிகளுக்கும் வேதனை செய்யப்படுது. நம்ம கேளுமா? சொல்லுங்களேன். இனி யாராவது இருக்கிறீங்களா? ஒரு கபருக்கு கொண்டு போய் காட்டுறேன், அந்த கபருக்குள்ள வேதனை நடக்குதா, சொர்க்கத்தின் பூஞ்சல சொல்ல முடியுமா? தோண்டினாலும் விளங்காது, தோண்டினாலும் விளங்காது. சரி, நானும் விலகினோம், நீங்களும் விலகினோம். இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளை அழைப்போமே, பெரும் பெரும் நாசாவுக்கு எங்கெங்கயோ போறவர்களை அழைப்போமே, அவர்களுக்கு சொல்லுவோமா கபர்ல என்ன நடக்குது சொல்ல சொல்லி? முடியுமா? இந்த உலகத்தில் யாருக்காவது முடியாது சோதர்களே. கபர்ல அதாபு நடக்குதுன்னு மாத்திரம் சொல்லல, ஏன் அதாபு அதையும் சொன்னாங்க. முடியுமா? ஏன் அதாபு அதையும் சொல்றாங்க. ஒன்னாவது என்ன, இந்த கபராளி அவர் இந்த உலகத்தில் அவருடைய வேலையே கோல் சொல்லி தெரிஞ்சதுதான். கோல் தான். நிறைய பேருக்கு அல்லாஹ் காப்பாற்ற தொழில். கோல் சொல்ற, இங்க உள்ளது அங்க, அங்க உள்ளது இங்க, கேள்விப்பட்டா அவருக்கு தூக்கமே வராது, சொல்லியே ஆகும். எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு, எத்தனையோ கணவன் மனைவி பிரிஞ்சு, எத்தனையோ நண்பர்கள் பிரிஞ்சு, வயலுள்ளி குள்ளி ஹுமதத்தில் உமதா அல்லாஹ் சொல்றான், கோல் சொல்லி திரிபவனுக்கு வயல் என்ற நரகம்ன்றான், நாசம் உண்டாகட்டும்ன்றான். மேலான பெரியார்களே, கோல் புறம், கோல் புறம், இந்த 2 மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையில 75 விதமான பிரச்சனை இல்லா போயிடும். பிரச்சனையே இந்த கோலாலையும் புறத்தாலையும். கீபத் இருக்கு இல்லையா, மத்தவண்ட குறைய பேசுறது லேசி இல்ல. இன்னைக்கு அதை யாரையும் விட்டு வைக்கல, யாரையும் அதை விட்டு வைக்கல. 4 பேர் சேர்ந்துட்டா 5வது ஒத்தண்ட பேச்ச பேசாத மஜ்மா ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. 4 பேர் செஞ்சுட்டா 5வது. தெரியுமா அவனே? எப்படி தெரியுமா? அவன் லேசா நினைக்காத, அவன் சூரத்தை பார்த்து நீ ஏமாந்துடாது, அவனுக்கு இன்னொரு மூஞ்சி இருக்கு அவனுக்கு. இவர் இது உனக்கு தேவையா? சரி, 4 பேரை பேசினான். இப்ப ஒருத்தன் சொல்றான், எனக்கு வேலை இருக்கப்பா நான் போறேன். ஒருத்தன் எழுப்பி போயிட்டான். மீதம் எத்தனை? 3.
இந்த 3 சேர்ந்து எழுப்பி போனானே அவனை பத்தி இந்த போனானே மேப்படியா அவன் எப்படியாவது தெரியுமா லேசாவே அப்ப அவன் இப்ப உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தான். இப்ப அவனை பத்தி அவன் போனானா இப்ப 3 பேர் மிச்சம். இன்னொருத்த சொன்னா ஸ்கூலுக்கு வேலை இருக்கப்பா ஹாஸ்பிட்டல் போகணும், ரைட் நான் போவா. அப்போ இவன் போனா மத்த 2 பேரும் மிஞ்சால அந்த 2 பேரும் இவர் போறாரு. இவர் எப்படி தெரியுமா போறதுல ஹஜ்ஜிக்கு வந்து உஸ்திரலியா எடுத்தான் மனுஷனா இவன் நடக்குது இந்த உலகத்திலே. போன தடவை ஹஜ்ஜிக்கு வந்து படுத்தின பாடு பெருசா பேசுறாரு. மேலான பெரியாள் ஆயித்தான் சில பேர் வந்து கபுர்ஸ்தான்ல போய் உட்கார்ந்துருவாங்களாம். கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருவோம். ஏன் நான் எந்திரிச்சு போனா என்ன பலாய நீ கழுவ மாட்டே, என்ன குறைய நீ பேச மாட்டே எந்த கபுராளி கேட்டு போவாங்க. ஆக சோதரே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. எவன் மத்தவன் குறையை பேசுவானோ அந்த குறையை இவனுக்கு செய்ய வைக்காம அல்லாஹ் இவனை மௌத்தாக மாட்டான். லேசி இல்லை. மேலான பெரியாளை சோதரர்களே, அப்ப யக்கீன சீராய்க்கும். அல்லாஹ்வை கொண்டு நடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சம்பவங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இந்த சஹாபில உறுதியை பாருங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுறாரு. அந்த ஜெயில வச்சது என்ன பண்ணான், ஒரு 5000 ஆட்டை கொடுத்து அனுப்பிட்டான், மேய்ச்சிட்டு வான். அல்லாஹ் உள்ளத்துல சொந்தக்காரன். அவர் 5000 ஆட்டை மேய்ச்சி அப்படியே மதீனாக்கு வந்துட்டார். மதீனாக்கு வந்துட்டார். புள்ள வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா 5000 ஆடு வந்திருக்கு. உடனே தன்னுடைய மகனை கட்டி அணைத்து அரவணைத்து ஓடோடி போறாரு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு என்ன பிள்ளை வந்துட்டா, என் பிள்ளை வந்துட்டா, அல்ஹம்துலில்லாஹ், வேற ஒண்ணும் செய்யல. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மேலான பெரியார்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உள்ளத்துல இறக்கிக்கோங்க இந்த விஷயங்களை. நம்ம சில பேர் சொல்றாங்க துஆவை நம்பி சரி வராதான், ஃபீல்டுக்கு இறங்கணுமா. இவர் இறங்க போறாரு, எங்க இறங்க போறானோ தெரியல. துஆ, தொழுகை, பொறுமை இதெல்லாம் இப்ப சரி வராதா, இறங்கணுமா, எங்க இறங்குறதுதான் தெரியல, இறங்கணும். மேலான பெரியார்களே, அப்படி சொல்லிராய், இந்த வார்த்தை வந்துடக்கூடாது, என்ன வந்துடக்கூடாது. அல்லாஹ் வாக்குறுதி மாறுபவன் அல்ல. மேலான பெரியார்களே சோதர்களே, இப்ப போய் கேட்கிறாரு, யார சொல்லலாம் என் புள்ள சரி, ஆனா இந்த 5000 ஆடு வந்துச்சே இது ஹராமா ஹலாலா பாத்தீங்களா. நான் ஓதின லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் வீணா போகல, அல்ஹம்துலில்லாஹ் ஆட்டை விட்டு கொண்டு போகல. நிறைய பேர் தானே, நான் தொழுத தஹஜ்ஜத் மாஷா அல்லாஹ் வீணா போகல, சேப்பல போட்டு வீட்டுக்கு போறேன். சொல்ல கஷ்டமான நேரத்தில் வரக்கூடியதையும் ஹராமா ஹலாலா பாத்துருங்க. அல்லாஹ் உதவி வீட்டு கொண்டு போயிடுவானா. ஒருத்தர் கால் பண்ணாரு, ஹஜ்ரத் ஒரு பேஸ் ஒன்று புறக்கினேன், ஹராமா ஹலாலா. பேஸ் புறக்கினா அது எப்படி ஹராம் ஹலாலா, எப்படி ஏன் கேட்கறீங்க? இல்ல அதுல ஒரு 3000 ரூபாய் காசு இருந்துச்சு, அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் தம்பி புறக்கின பேஸ் ஹலால் ஆகாது, ஏன் எப்படி உங்களுக்கு ஹலால்றீங்க? இல்ல ஹஜ்ரத் நான் ஒரு வாரமா யா அல்லாஹ் ஒரு 3000 ரூபாய் தாயா அல்லாஹ் 3000 ரூபாய் தாயாலாம் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தேன் ஹஜ்ரத், ஒரு பேசு கிடைச்சி, ஆனா 3000 ரூபாய் தான் இருந்துச்சு. அவன் அல்லாட 3000 தானே கேட்டேன், சரியா வச்சுட்டான். அவசரப்படாதீங்க வாப்பா, இந்த 3000 ரூபாய் உங்களுக்கு தான் எப்படி தெரியும் ஹஜ்ரத், அந்த பேசுக்குள்ள விசிட்டிங் காட்டும் இல்ல, ஐடென்டி காட்டும் இல்ல, ஒன்றுமே இல்ல, காசு மாத்திரம் தான் இருக்கு. அப்ப எனக்கு தானே இப்ப இவருக்கு வேணும் எப்படியா ஹலால் ஆக்கிறேன். நான் சொன்னேன், சரி தம்பி கொஞ்சம் இருங்க, இஸ்மாயில் ஹஜ்ரத் பக்கத்துல இருக்கிறார், நான் அவர்கிட்ட கேட்டு இஸ்மாயில் ஹஜ்ரத்தா அவரு தான் ஒரு துவாவை சொல்லி தந்தாரு, அதை ஓதித்தான் கேட்டேன். போச்சா, இப்ப அதுலயும் மாட்டி தப்பிக்க முடியாது. நானும் போல போடுறேன், யோக்கரை போடுறேன், அப்படி போடுறேன், அவன் கலீனா பேட்டிங் பண்றான், பண்ணி இல்ல அப்படி இப்படி. இப்ப என்னப்பா இவன் என்ன சொன்னாலும் மசங்கராயில ஹஜ்ரத்ர பேரை சொன்னா அவரும் துவா சொல்லி தந்தாராம், அதை ஓய்தான் கேட்டானா. சரி, இப்ப வேற வழியில மஃபாஸ் முஃப்தி இருந்தாங்க, அவட்ட போனை கொடுத்தேன், ஹஜ்ரத் இப்படித்தான் கேட்கிறாரு, போன விஷயத்தை ஹராம் தொற்றாதண்டார் முஃப்திமார் சொன்னா சரி, நம்ம சாதாரண ஆளு. கண்ணியமானவர்களே, அப்ப கஷ்டமான நேரத்திலே ஹலால்னு வீட்டுக்கு போயிடாதீங்க. அந்த சஹாபிக்கு தங்க நாணயத்தை எலி கொண்டு வந்து போட்டுச்சு இல்லையா, அந்த தங்க நாணயத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனதா சரித்திரம் இல்லை. அவர் அதை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் தான் போனாரு, ரசூலுல்லாஹ் தான் போனார். யா ரசூலல்லாஹ் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, அப்படியா நீ பொந்துல கைய போட்டியா, இது ஆசை வச்சியா, ரெண்டுமே இல்லையா, இது அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து உனக்கு வந்தது ஹலால். மேலான பெரியாரே, இந்த சஹாபி கேட்கிறாரு இது ஹராமா ஹலாலா பாத்தீங்களா. அதே மாதிரி அலி அல்லாஹ் தஆலா அவங்க வீட்டுல நோம்பா இருந்தாங்க, சரியான சிரமம் கஷ்டம், நோம்பு துறக்க ஒன்றும் இல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு துணியை கொடுத்தாங்க, போய் வித்துட்டு வாங்கண்டு, அதை வித்துட்டு வந்தாங்க, ஒரு 6 திர்ஹம் கிடைச்சிச்சு.
சந்தோஷமா வர்ற நேரம் இப்பதான் ஒரு சோதனை வருது. அல்லாஹ் பாக்குறான், தீனா துனியாவா. ஒரு ஏழை வந்து கேட்டார், இருக்கிறது 6 மட்டும்தான், அங்க குடும்பம் பத்தியில கொடுக்கிறதா வீடு கொண்டு போறதா. சரி, ஈமான் உள்ளவங்க அப்ப எப்ப எந்த சோதனையும் தோத்துற மாட்டாங்க, கொடுத்துட்டாங்க, எடுத்துட்டு போ. மேலான பெரியாளி சோதனை அல்லாஹ் ஒரு காலமும் கைவிட மாட்டான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு 5 ஆடு கேட்டு போனாங்க. 5 ஆடு வேணுமா ஃபாத்திமா? இப்பதான் 5 துஆ வந்திருக்கு, அந்த துஆ வேணுமா? 5 துஆ வேணுமா, 5 ஆடு வேணுமா? அந்த பரிசுத்தமான தாய் 5 துஆவை தேர்ந்தெடுத்தா அல்லாஹ் எப்படி குடும்பத்துல பரக்கத் செஞ்சான்டா. 5 ஆட்டை விட்டாங்க 5 துஆவுக்காக. அல்லாஹ் என்ன செஞ்சா, அவங்களோட பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு நாளைக்கு 5000 ஆடு சதகா கொடுப்பாங்க. நான் 5000 கொடுத்தா தம்பி வந்து 6000, தம்பி 6000 கொடுத்தா நான் 7000, போட்டி போட்டி ஆயிரக்கணக்கான ஆடுகளே பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறாங்க. ஆனா அந்த தாய் அன்று 5 ஆடு வேணா 5 துஆ எடுத்துக்கிட்டு வந்தா. அல்லாஹ் கைவிட மாட்டான். சோதனைகள் அனுப்புறது அல்லாஹ், ஆனா அல்லாஹ் கைவிட மாட்டான். மேலான பெரியாளி சோதரர்களே, இப்ப ரொம்ப கஷ்டமா கவலையா வராங்க. இருக்கிற 6 திர்கமும் போயிருச்சு. ஒரு அழகான மனிதர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம். அழகான ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தார். அப்ப இப்படியே பார்த்தாங்க அல்லாஹ் தஆலா. அவர் கேட்டார், என்ன பாக்குறீங்க, இதை வாங்குற திட்டம் ஏதாவது இருக்கா? அல்லாஹ் சொன்னாங்க, திட்டம்டா இருக்கு, ஆனா துட்டு இல்லைன்னா. வாங்குற திட்டம் இருக்கு, நல்ல ஒரு ஒட்டகம் வாங்கி நல்ல ஒரு வியாபாரம் பார்க்கலாம், காசு இல்லையே. சொன்னாங்க தேவையில்லை, 100 திர்கம் தாங்க, நீங்க வித்தா தாங்க. எடுத்துட்டு போறாரு இன்னொரு அழகான மனிதர், அழகான உருவம், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். அவர் கேட்டா, இந்த ஒட்டகத்தை விக்கிறீங்களா? ஆமா. எவ்வளவு? நீங்க சொல்லுங்களே. 160 திர்கம் தரட்டுமா? பார்த்தாங்க, மாஷா அல்லாஹ், 6 கொடுத்து அல்லாஹ் 60 தந்துட்டான். உடனே வித்தாங்க, வந்தாங்க, அந்த சொந்தக்காரருக்கு 100 திர்கத்தை கொடுத்தாங்க, 60 மிச்சம். அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. விந்து மனைவிட மடியில போட்டாங்க. பாத்திமா, உனக்கு என்ன வேணுமா தருவாங்க. ஒரு 6000 அல்லது 60000 பொறுமதியான காசு நம்முடைய மனைவியில மடியில போட்டேன்னு வைங்க, என்ன செய்வா? துவா முழங்குமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், என்ன மாப்பிள ஹயாத்தை நீளமாக்கியா அல்லாஹ், என்ன மாப்பிள ஹயாத்தை நீளமாக்கியா அல்லாஹ், இப்படிப்பட்ட நல்ல காரியம் செய்ய மாட்டாயா அல்லாஹ், செஞ்சுட்டாயா அல்லாஹ், 60000 ரூபாய் கொட்டிட்டானே துவா செய்யக்கொள்ள மாப்பிளைக்கு ஆச்சரியம். பொஞ்சாதியான் இப்படி துவா செய்யறா. இது உலகத்து வளமை. கன்னிவாலே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முகம் சிவக்குது. அவங்க சொல்றாங்க, நான் தந்த துணி இவ்வளவு காசுக்கு போவாதே, இது எங்கால? அல்லாஹ் சொல்றாங்க, உண்மைதான், இப்படிதான் 6 தான் கிடைச்சி, இப்படி வித்தே வாங்கினேன் 60 ரூபாய் கிடைச்சி, அந்த காசு தான் இது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற காலம், அவங்க இருக்கிறாங்க, ஹயாத்தோடு இருக்கிறாங்க. இந்த செய்தியை போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி அவர்கள் ஹலால் என்று சொல்லாத வரை அல்லாஹ் மேல சத்தியமா இந்த பணத்தை தொட மாட்டேன். மேலான பெரியார்களே, விளையாட்டு இல்லை, விளையாட்டு இல்லை. வயிற்றுள்ளுக்கு போறதே லேசா நினைக்காதீங்க. நிரப்பக்கூடிய பாத்திரத்துல மகாமோசமான பாத்திரம் வயிறு. எவன் வயிற்றுக்குள்ள என்ன போகுது என்பதை பொருட்படுத்தவில்லையோ அல்லாஹ் அவனை எந்த நரகத்தில் போடுவது என்பதை பொருட்படுத்த மாட்டான். அவுலியாக்களின் தலைவர் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவங்கள்ட்ட போய் ஒரு முரீது கேட்டாராம், ஷேகே, எனக்கு எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் செய்யணும்னே தோண்டுது, மனசுல கெட்டதுதான் வருது, நல்லது வருது இல்லையே, ஹராத்த செய், ஹராத்த செய். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொன்னாங்களா, ஹோண்ட உடம்புள்ளுக்கு ஹராமான சாப்பாடு போயிருச்சு, ஹராமான ரத்தம் கலந்துருச்சு, அந்த ஹராமான சாப்பாடால ஹராமான இந்திரியம் உண்டாயிருச்சு. ஹராமான இந்திரியம் உண்டானா அது ஹராத்துல தானே போகும். இதுல என்ன தத்துவம் இருக்கு? ஹலாலான சாப்பாடால் உண்டாகக்கூடிய இந்திரியம் அது ஹலாலா போகும், ஹராமான சாப்பாடுல வர்ற இந்திரியம் அது ஹராத்தை தான் தேடி போகும். அதுதான் உன்னோட உடம்புள்ளுக்கு ஹராம் கலப்பட்டுட்டு அதனால தான் விபச்சாரம் செய்யணும்டே தோணுதுன்னா. இல்லாத பெரிய லேசி இல்லை, சாப்பாட்டுக்கு அமலுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு. அதுதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் குலூ மினத் தய்யிபாத், ஹலாலானதை சாப்பிடுங்க, சுத்தமானது சாப்பிடுங்க. எந்த அந்த காலத்துல மனைவிமார் என்ன சொல்லுவாங்க, கணவன்மார போங்க ஹராத்த மட்டும் கொண்டு வந்துறாங்க, வீட்டுக்குள்ள ஹராத்த கொண்டு வந்துறாங்க, ஹராத்த கொண்டு வந்து என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நரகத்துடைய கொடிகட்டை ஆக்கிறாங்க.
கிடைக்கலையா பரவாயில்ல, நாங்க பொறுமையா இருக்கிறோம். மனைவிமார் சொன்னது நேர்மாற்றமா இன்னைக்கு மனைவிமார் சொல்றாங்க, எப்படியாவது கொண்டா, எப்படியாவது கொண்டு வராம வீட்டுக்குள்ள வந்துறாரு. நீ மாப்பிள்ளை என்ன செய்வான்? ஹராத்தையும் பார்க்க மாட்டான், ஹலாலையும் பார்க்க மாட்டான். ஆக மேலான பெரியாளை சோதர்களே, கஷ்டமான நேரத்தில் வரக்கூடிய உதவிகளையும் அதை பாருங்க. இது அல்லாஹ்வுடைய புறத்துல வருதா, இது ஹராமா ஹலாலா, கண்டிப்பா யோசி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான் அந்த சஹாபி விஷயத்துல. ஒமன் யத்தகில்லாஹ் ஒமன் யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆயத்தில் அந்த சஹாபிக்கு தான் இறங்குச்சு. யாரு எங்களை பயப்படக்கூடிய விதத்துல பயப்படுறாங்களோ, எங்க பேச்ச நம்புறாங்களோ, எங்க மேல தவக்குள் வைக்கிறாங்களோ, அவங்கள எல்லா விதமான பிரச்சனை வெளியே வர்ற வழிய நாம் காட்டுவோம். பிரச்சனையை அனுப்புறதெல்லாம், அதிலிருந்து வெளியே வர்ற வழிய காட்டுறதெல்லாம். வையம் தஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹு. ஒரு பிரச்சனையா, ஒரு சோதனையா அல்லாஹ் அனுப்புறான், அவனை தவிர வேற யாரும் இல்ல. அதை இல்லாமாக்க அல்லாஹ் இல்லாமாக்கோடு, அல்லாஹ் தான் இல்லாமாக்க அல்லாஹ்வே சொல்றான். மேலான பெரியார்களே, நம்மளுக்கு ஒரு சோதனையா, அமலை செக் பண்ணுங்க, ஈமான செக் பண்ணுங்க, தக்வாவை செக் பண்ணுங்க, யகீனை செக் பண்ணுங்க. பணத்தை செக் பண்ணவானா, ஊட்ட செக் பண்ணவானா? என் பொஞ்சாதியால பிள்ளையால ஒரே பிரச்சனை, வீடு 2 தட்டா இருக்கு, 3வது தட்டை கட்டி ஏசி ரூம் ஆக்கினா பிரச்சனை இல்லா போயிருந்து 3வது தட்டை கட்டி ஏசி ஆக்கினாரு. ஏசி ரூமுக்கு சண்டை, ஏசி ரூமுக்கு சண்டை. நினைச்சாரு பொஞ்சாதி ஒரே வீட்டுக்குள்ள போர் அடிக்குது போல, நூறலியா ஹக்கல பாக்குக்கு போவோம், அப்ப கொஞ்சம் நிம்மதியா. ஹக்கல பாக்கு போனா அங்க சண்டை, ரோட்ல சண்டை. ஹக்கல பாக்குற நிம்மதி இல்லை, ஏசி ரூம்ல நிம்மதி இல்லை. பிரச்சனைக்கு முடிவு பணத்தில இல்லை, ஆட்சியில இல்லை, அதிகாரத்தில இல்லை, நம்முடைய திட்டத்தில இல்லை. பிரச்சனைக்கு முடிவு அல்லாஹ் கையில் இருக்கு சகோதரர்களே. அல்லாஹ் இல்லாமக்காம இல்லாமல் ஆகாது. அல்லாஹ் சொல்ற அந்த பிரச்சனைக்கு வழியை இல்லாமக்கிற வழியை அல்லாஹ் தான் காட்டுவோம், அல்லாஹ் தான் காட்டும், வேற யாராலையும் காட்டல. மறைவான விஷயத்தை நம்புறது, அல்லாஹ் ரசூல் சொன்னதை நம்புறது, உள்ளத்தில் யகீன் கொண்டு வந்துடணும். அல்லாஹ் நாடினது தான் நடக்கும். அது மரத்துடைய காய்ந்த இலை விழுந்தாலும் சரி. ஆனா இதுகள் மூளைக்கு நிறைய படாது. யோசிச்சு பார்க்கல, அது சரி வருமா, அப்படி ஆகுமா, இதெல்லாம் சரி வருமா, அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சஹாபிகள காலத்துல சரி, இப்படி எல்லாம் நிறைய புத்திக்கு யோசனை வரும். இல்ல சகோதரர்களே, எந்த காலத்திலே அதுதான் நடக்கும். ஈமானுடையவர் அல்லாஹ் இருக்கிறான், தக்வா உடையவர் அல்லாஹ் இருக்கிறான். முழு காபிர்கள் முஸ்லிம்களுக்காக படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் முஸ்லிம்களோட வேலையை தான் செய்வாங்க. இந்த உலகத்துல முஸ்லிம் இல்லையா, அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவான். இதுதான் உண்மை, இதுதான் ஹகீகத். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம வண்டியை ஓட்டி கொண்டு போற நேரம் ஏதாவது ஒரு பல்ப் பத்தினா அது சைக்கின, என்ஜின் ஆயில் இல்லையா அது பல்ப் பத்தும், பிரேக் ஆயில் இல்லையா அந்த லைட் பத்தும். நம்மளோட வாழ்க்கையில லைட் பத்துது, மனைவியால நிம்மதி இல்லை, அல்லாஹ் லைட்ட பத்த வைக்கிறான். ஏன்? இங்க அமல் குறைஞ்சு போச்சு, யகீன் குறைஞ்சு போச்சு. புள்ளையால நிம்மதி இல்லை, அந்த புள்ள லைட் பத்துது. அமலை செக் பண்ணுங்க, ஈமான செக் பண்ணுங்க, யகீனை செக் பண்ணுங்க, வேற எதையும் செக் பண்ண வேணாம். இந்த பேச்சுகளே தலையில போட்டுக்கோங்க. மேலான பெரியார்களே, சாதாரண உங்களுக்கு தெரியும் இந்த மீன் கதை உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே மீன் போற நேரம் பின்னாலையும் குட்டி மீன் எல்லாம் போகுது, தாய் மீன் முன்னால போகுது. அந்த தாய் மீன் பின்னால பார்த்து பார்த்து போச்சான், புள்ளங்களை ரொம்ப இறக்கமா போகுது. அப்போ புள்ளங்க, உமா என்ன எனக்கு ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்ன விஷயம்? நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? தாய் கேட்கிறா, புள்ளங்க சொல்லிச்சா சொல்லுங்கம்மா சொல்லுங்க நாங்க கேட்கிறோம். அப்ப தாய் மீன் சொல்லிச்சா, இப்படியே போவீங்க இல்லையா, போற நேரம் சாப்பாடு மாதிரி ஒண்ணு தொங்கும், அது சாப்பாடு இல்லை, உங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி வச்ச ஒரு திட்டம், தந்திரம். வாய வச்சிராரு, வாய வச்சிராரு. நீ வாய வச்சா அது இன்னும் கொஞ்சம் கீழே வரும், நீ நல்லா சாப்பிடுவ, நீ மாட்டிக்கிடுவ. மாட்டிக்கிட்டா நீ மேல இழுப்படுவ. தண்ணிக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கு, பெரிய வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம். அது மாத்திரமல்ல, உன் வாய் ஒரு நூல் இருக்கும், அந்த நூல ஒரு கம்பு கட்டி இருக்கும், அந்த கம்பு ஒரு கை பிடிச்சிருக்கும், அந்த கைக்கு ஒரு உருவம் இருக்கும், அந்த உருவத்துக்கு 32 பல்லு இருக்கும். ஈனு இழிச்சாடுவை, உனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் சொல்றத கேள். பிறகு ஒரு சட்டி இருக்கும், அது உனைய போடுவான். பிறகு வீடு ஒன்று இருக்கும், வீட்டுக்கு கொண்டு போயிருவான். அங்க ஜன்னல் கதவு, கூரை கதை எல்லாம் இருக்கும். அங்க ஒரு உருவம் இருக்கும், பெரிய முடி, அதுக்கு உடைய கொடுப்பான். அது இதை விட பயங்கரமா இருக்கும், நீ தாங்க மாட்டேன்.
பிறகு உடனே துப்புரவு பண்ணி துண்டு துண்டா வெட்டி மஞ்சள் பொருள்கள் போட்டு எண்ணெய் வச்சு பொறிச்சு தின்னு உன்ட எலும்ப கூட விட மாட்டாங்க. ஒன்னும் மியாவ் மியாவுன்னு பவு பவுன்னு 2 பேரும் ஒண்ணு கொடுத்துருவாங்க. நான் சொல்றத கேள்வி. புள்ளங்க சொல்லிச்சா, அம்மா நீங்க இன்னும் ஒட்டங்காலத்துலதான் இருக்கிறீங்க, இது கம்ப்யூட்டர் காலம்மா. அதை தொடாத இதை தொடாத, அதை பார்க்காத இதை பார்க்காத, அதை பேசாதே பேசாத, அங்க போவாது இங்க போவாது, உங்களோட வேலையே இதுதான். அது ஒட்டான் காலம்மா, இது கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் காலம். உம்மா வேளாண் பெரியாலே சகோதரர்களே, இன்னைக்கு சாதாரண பொதுவா சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் சரி வருமா? அப்பதான் சரியா, இப்ப சரி வராதா? சரி மீன் போகுது, அது ஐட்டம் இருக்கு, அப்படியே மீன் வாய வச்சிச்சு, நல்லா ருசி சொல்லிச்சான். நல்ல நேரம் உம்மோட பேச்ச கேட்கல, உம்மோட பேச்ச கேட்டிருந்தா இவ்வளவு ருசியான சாப்பாடு கிடைச்சிருக்குமா? மீன் பேசிதான் சொல்றாங்க இல்லையா? நல்ல நேரம் இந்த ஈமான் பேச்செல்லாம் கேட்டு வட்டி எடுக்காம இருந்தா இந்த கடை 2 தட்டா இருக்குமா? லொரி வந்திருக்குமா? அந்த காணிய வாங்கியிருப்பானா? நல்ல நேரம் இந்த நல்ல பேச்சுகளை கேட்கல. சுபஹானல்லாஹ் சொல்றேன். மேலான பெரியார்களே, சாப்பிட்டோம் இன்னும் போய் கீழே வருது, அப்பதான் நல்லா சாப்பிடும். நல்லா சாப்பிட்டுச்சு, இழுத்தான் மேல, தண்ணிக்கு வெளியே மீன். செத்த மீனை கண்டிருக்கீங்க தானே? கண்ணு திறந்திருக்குமா மூடி இருக்குமா? திறந்து, கொஞ்சம் திறந்திருக்குமா நல்லா திறந்திருக்குமா? நல்லா திறந்திருக்கும். நீங்க சொன்ன கயிறு தெரியுதுமா? நீங்க சொன்ன கம்பு தெரியுது? ஆமா, ஒருத்தன் சிரிக்கிறான், மீனை பிடிச்சா சிரிப்பானா அழுவானா? அவன் ஒரு 2 மணி நேரம் ஒரு மீனுக்காக பார்த்திருப்பான், மீன் வந்து சிரிப்பா. சொல்லுதுமா, நீங்க சொன்ன கயிறு, நீங்க சொன்ன கம்பு, நீங்க சொன்ன மனுஷன் சட்டி எல்லாம் தெரியுதுமா, வானம் தெரியுது, சூரியன் தெரியுது, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. உம்மா கையில, உம்மாக்கு வந்து காப்பாத்தேலுமா? ஏலா சகோதரர்களே, உலகத்துல வாழக்கொள்ள ஹராவாளால் இல்லை, ஈமான சீராக்கல்ல, யகீன சீராக்கல்ல. இஸ்ராயல் வருவாங்க, இஸ்ராயல் நீ கண்டியா? கபர்ல முன்கர் நக்கீர் நீ கண்டியா என்றெல்லாம் கேட்டுட்டு சக்கராத் வந்து இஸ்ராயல் வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? ரப்பனா ரப்பே அபுசர்னா பார்த்துட்டே, அல்லாஹ் பார்த்துட்டே. மீன் சொல்லுது பார்த்துட்டேம்மா, மனுஷன் சொல்றான் பார்த்துட்டே, வசமேனா கேட்டுட்டே, பரிஜேனா கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், பிற்படுத்தியா அல்லாஹ். சவரலே மீனாலே, மீன் தாயால மீன் குஞ்ச பாதுகாக்க முடியாது. அதுபோல நம்முடைய மனைவி, பிள்ளை, சொந்தம், பந்தம் அத்துணை பேர் சேர்ந்தாலும் சக்கராத்தை விட்டு நம்மளை பாதுகாக்க முடியாது. போயே ஆகணும், திரும்ப வர முடியாது, திரும்ப சந்தர்ப்பம் இல்லை. மௌத்துடைய நேரம் மௌத்து வந்துடும், திரும்ப 3 நாள் சில்லா 3 சில்லா 5 அமல் முடியவே முடியாது, முடியாது. பிறகு வீட்டுக்கு கொண்டு போறா, வீட்டை பாக்குது மீன், கண்ணை திறந்தானே இருக்கு, ஆகுது. நீங்க சொன்ன ஜன்னல் கதவு பார்த்தா பொஞ்சாதி வெளியே நிக்கிறா. மீனா? என்ன மீன்? பழையா? கொட்டுவா கொண்டா? அவட முடியையும் உருவத்தையும் பார்த்து மீன் சொல்லுமா? நீங்க சொன்ன அந்த அதாவது மலாய்க்காமார பத்தி எல்லாம் சொல்றானே, நரக மலாய்க்காமார் இப்ப பாப்பாரு, எல்லாம் பாப்பாரு. வெட்டி கரு பொறிச்சு திண்டு ஒண்டோ எலும்பை நாய்க்கு போடுவாங்க அல்லது பூனைக்கு போடுவாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா அந்த மீனால ஒண்ணும் செய்ய முடியாது. சோதர்களே, சொல்லப்படுறது அத்துணையுமே நடக்கும், நம்பினாலும் நடக்கும், நம்பலாடி நடக்கும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில யகீன் சீராகாத வரை இந்த உம்மத்தை எந்த வகையிலும் சீராகாது. யகீன் உறுதி, அல்லாஹ் தான் செய்றான், எதுவும் நடக்காது. அல்லாஹ் நான் பிரச்சனையை இல்லாமக்கிறது அல்லாஹ். எந்த அளவு வாழ்க்கையில ஈமான், வாழ்க்கையில யகீன், வாழ்க்கையில அமலே சாலிஹாத் வந்துருமோ எல்லா பிரச்சனைக்கு தீர்வாதுதான். வேற ஒரு வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும் அலூன். அல்லாஹ் சொல்றான், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஆனா நிபந்தனை இங்குந்து மூமினின், மூமினா இருக்கும், மூமினா இருக்கும். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். எங்க மேல பொறுப்பு, உதவி செய்வது யாருக்கு? மூமின்களுக்கு. உதவி எதிர்பார்க்கிறேன்னா நாங்க ஈமான்தாரி ஆயிரோம். வாழ்க்கையில ஈமான் இருக்கு, வாழ்க்கையில அமல் இருக்குது, எப்பையும் பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் கைவிட மாட்டான் சோதரில்லை. ஈமான்தாரிய வகதாலிக நுஞ்சில் மூமினீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்ட வைத்திருந்து பாதுகாத்தது போல அல்லாஹ் ஈமான்தாரிகளை எல்லா பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பான். ஆனா என்ன, நம்ம வாழ்க்கையில ஈமான் வந்துடும், யகீன் வந்துடும். ஈமான சீராக்கிறோம், யகீன சீராக்கிறோம். உள்ளத்துல பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு ஊசலாட்டங்கள், எப்படிப்பட்ட பேச்சுகள். அல்லாஹு அக்பர். சில பேர் சொல்றாங்க காஃபிர்களோட இப்ப கொஞ்சம் சேப்பா இருக்கணும். கலிமா சொன்ன நாக்கு, அல்லாஹ்வை நம்பின நாக்கு, சொல்ல அல்லாஹ்வை சேப்பாக்குங்க,
அமல சீராக்குங்க, ஈமான சீராக்குங்க. ஒரு தடவை தான் மௌத்து, ஒரு தடவை தான் ஹயாத்து. ரெண்டு மௌத்து இல்ல, ரெண்டு ஹயாத்து இல்ல. அல்லாஹ் நாளாத நாள்ல மௌத்து வராது. அல்லாஹ் நாளாத நாள் உலகத்துல பிறக்கவும் மாட்டோம். பிறக்க வைத்தவன் அல்லாஹ், இறக்க வைக்க போறவனும் அல்லாஹ். பிறந்த திகதி தெரியாது, இறக்கிற செய்தியும் தெரியாது. ரெண்டு அல்லாஹ் கையில, நம்ம கையில ஒன்றும் இல்லை. அதனாலே சக்கராத்தில் வெற்றி பெறணுமா, ஈமான் சீராக்கணும். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம ஆகணுமா, ஈமான் உழைப்பு தான் இது. வாழ்க்கை என்ற வண்டியிலே ஈமான ஏத்துற உழைப்பு தான் இது. அல்லாஹ்வுடைய பாதையில போக 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 மாஷா அல்லாஹ் வாழ்க்கை என்ற வண்டியில ஈமான் சாதா வரும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, திருமணங்கள் நடக்கும், உலகத்தில் அத்துணை பேர் வந்திருப்பாங்க, அல்லாஹ் ரசூல் மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. நிக்காயில பாருங்க, எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்திருக்கு, அல்லாஹ் ரசூலுக்கு மாத்திரம் இல்லை. அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம், வாழ்க்கையிலையும் எல்லா அமைப்பும் இருக்குது, அல்லாஹ் ரசூலுடைய தீன் மட்டும் இருக்க. அதனால மேலான பெரியாலே சோதரர்களே, பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான், பெரிய ஒரு அமைப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபித்னாவுடைய காலத்திலே ஈமான சம்பாதிக்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், ஒரு அமைப்பை தந்திருக்கிறான். நான் தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லி நம்முடைய வேலை, நமக்கு செய்யற வேலை, எனக்கு செய்யற வேலை, நீங்க உங்களுக்கு செய்யற வேலை, யாருக்கும் செய்யற வேலை இல்லை. மற்றவங்களுக்காக வேண்டி செஞ்சா பாரமாயிரும், தனக்காக வேண்டி செஞ்சா லேசாயிரும். நான் ஜமாத் தயாரிக்கிறது நான் மனுஷனாக, நான் சொர்க்கத்துக்கு போக. மேலாக பொறுமதியை விலகிட்டீங்கன்னா லேசாயிரும், பொறுமதியை விலங்கல்ல பாரமாயிரும். பொறுமதி விலகிட்டாங்க, காசுடு, டாலருடு, திர்கத்துடு, யூரோடு பாருங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க. சுபஹானல்லாஹ். ஜெர்மனுக்கு ஒரு 7 வாலிபர்கள், ஜெர்மனுக்கு 7 வாலிபர்களை கொண்டு போயிருக்கான், எத்தனையோ லட்சம் எடுத்து பெரிய பவுசர்களுக்கு போட்டு, தண்ணி பெட்ரோல் கொண்டு போற பெரிய பவுசர்களுக்கு போட்டு மூடி அடைச்சி 7 வாலிபர்கள் அங்க கொண்டு போய் திறந்து பார்க்கிறா, 7 பேரும் செத்து, 7 பேரும் செத்து. பொறுமதி, பொறுமதி விளங்குது, சாவத்தயார், சாவத்தயார். சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, பொறுமதியை விளங்குங்க, பொறுமதி விளங்கல ஒண்ணும் விளங்காது. பாருங்க, கல்யாணம் முடிச்ச எத்தனை நாள்? 7 நாள். கல்யாணம் முடிச்சு 7 நாள். மாப்பிள்ள போகணும், கனடாவோ அமெரிக்காவோ வேறங்க ஜப்பானுக்கோ போகணும். மாப்பிள்ள பொஞ்சாதி அழுகுறாளா? பொஞ்சாதி உமா பாப்பா பிரச்சனை படுத்துறாங்களா? மாப்பிள்ள உமா பாப்பா பிரச்சனை படுத்துறாங்களா? பொஞ்சாதி சொல்றா அமெரிக்காவா, போங்க போங்க போங்க, டாலரை அனுப்பிடுங்க. பொண்டாடி உமா பாப்போம், இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள கிடைக்க நான் என்ன பாக்கியம் செஞ்சனோ தெரியா, போங்க போங்க. மாப்பிள்ள உமா பாப்போம், இப்படி ஒரு புள்ள கிடைக்குமா? அமெரிக்கா மாப்பிள்ள லேசா, சரி போங்க போங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஏத்தி போங்க போங்க, போறேன் போறேன்ட்டு போறா, போனா போனதுதான். எத்தனை வருஷம் கழிச்சு வருவானோ தெரியல. சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, இதே கல்யாணம் முடிச்சு ஒரு 7 நாள்ல 40 நாள் ஜமாத்துல போயிட்டான்னு வைங்க, அல்லாஹு அக்பர். பொண்டாட்டின உமா வாப்பாவும் அந்த பச்சை மதலை விட்டுட்டு போனது இல்லையா வேலை? பச்சை மதலையாம், பச்சை மதலை கல்யாணம் முடிச்சு கொடுப்பானா? இன்னும் குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? இது பெரிய அநியாயம் இல்லையா? அல்லாஹு அக்பர். பொண்டாட்டி உமா வாப்பா பெரிய பிரச்சனை, மாப்பிள்ளை வாப்பாவுமா அல்லாஹ்வுடைய பொறுமதி விளங்கல்ல. பொறுமதி விளங்காதனால வீட்டுக்குள்ளே சோகம். பொறுமதி விளங்குது, முழு குடும்பமும் போயிட்டு ஏர்போர்ட்ல ஏத்திடுவாங்க, போ போ வந்துடாத, காசை மட்டும் அனுப்பிடு. சமீபத்தில் ஒரு நாட்டுக்கு போனேன், 15 வருஷம் வெளிநாட்டுல வந்து இல்ல. நான் கேட்ட, மனைவிட அக்க இருக்க எப்படியப்பா நிறைவேற்ற? அதாவது மனைவிட அக்க நான் நிறைவேற்றேன். நிறைவேற்றியா? நான் பார்த்தேன் அவுளியாவோ தெரியா, ஐஷா இங்க சுபோ அங்க தொழுறானோ, எப்படின்னு கேட்டா ஸ்கைப்ல நிறைவேற்றாரா. சுபஹானல்லாஹ். ஸ்கைப்ல இவன் நினைச்சுக்கிட்டான் தேண்டு கையில எழுதி நக்கினா இனிக்கும், இனிக்காது, ரத்தம் தான் வரும், இனிக்காது. சொல்ல பெரிய அநியாயம். தயார், மனைவியும் தயார், குழந்தைகளும் தயார், குடும்பம் தயார். பொறுமதி தெரிஞ்சிருச்சு, $1 130 ரூபா 140 ரூபா தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சுபஹானல்லாஹ்க்கு 49 கோடி சுபஹானல்லாஹ் விலங்கலே சோதனை, விலங்கலே. அதனால இன்ஷா அல்லாஹ் மேலான பெரியாலே சொல்லி நீயத்தை வைங்க, வச்சவங்க இன்ஷா அல்லாஹ் போறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க, வைக்காதவங்க வச்சுக்கோங்க, நீங்க நாடுங்க. சில பேருக்கு நியத்து வைக்கவே பயம், ஏன்னா கபூல் ஆயிருச்சு நான் கிளம்பிடணுமே, அதனால ஏதோ அப்படி நியத்து வச்சுக்கிறல, அப்படி ஒன்றும் பயப்படாதீங்க. அல்லாஹ் நாடாம வெளியாக முடியாது. மேலான பெரியாலே, ஆகையால் லேசான ஒரு விஷயம் தான் அஞ்சாமல். அஞ்சமல்ல இன்ஷா அல்லாஹ் தன்னை முழுமையாக ஏற்படுத்திக்கும். அந்தந்த மஹல்லால சுபஹுக்கு பிறகு மஷூரா, காலையிலே உம்மத்துல கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, காலையில எழும்பும் பொழுது துனியாட கவலையில எழும்புவான் முனாஃபிக்குன்னா, காலையில எழும்பும் பொழுது உம்மத்துல கவலை எழும்புறான மூமின்னாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிக்கிறாங்க, பின்னால 10,000 சஹாபிகள், 10,000 சஹாபிகள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிச்சு கேக்குறாங்க, சுலைமானை காணலன்றாங்க.
பாத்தீங்களா எப்படி ஒரு இமாம், எப்படி ஒரு தலைமைத்துவம். நம்மட மஹல்லால எத்தனை பேர் தொழுறாங்க? 100, 200, 300. அல்ல யாரும் தெரியல, வந்ததும் தெரியா, போனதும் தெரியா, கபூர்ல வச்சாலும் தெரியா. மௌத்தா கபூர்ல வச்சுட்டாங்களா? மௌத்தா போனா கபூர்ல வைக்காம ஜூலையா வைப்பாங்க? ஒரு கவலை தெரியாது. மௌத்தா போனதும் தெரியா, நோயில படுத்ததும் தெரியா. என்ன சொல்றது? 10,000 பேர்ல ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுமா? கவலை கவலை. அதுதான் சுபோ மஷூரா. எங்க வர காணும், எங்க வர காணும். தபூக்கு போனாங்க 30,000 பேர். தபூக் போருக்கு 30,000. அங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 3 பேரை காணுமே. பாத்தீங்களா? ஏழுமா அப்படி கண்டுபிடிக்க? கவலை, உம்மத்திர கவலை. ஆகையா சகோதரர்களே, காலையில சுபோ மஷூரா, அதே போல இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும் சுபோல தாலீம் நடக்குது, ஈமான்ட தாலீம். அதை கேளுங்க, நல்லா கேளுங்க. சுபஹானல்லாஹ், நிறைய பேர் பாருங்க வீரகேசரிய பாக்குறாங்க, தினமுரச பாக்குறாங்க, வாரமலர் பாக்குறாங்க, ஃபர்து ஐன் மாதிரி வரி வரியா வாசிக்கிறாயா அல்லாஹ், தெரியுதுல இப்படி வாசிக்கிறாயா அல்லாஹ், அதுல உண்மையை தேடுறான், கண்ணாடி போட்டு தேடுறாயா அல்லாஹ். ஏன்னா அதுல போய்த்தானே எல்லாம் உண்மையை தேடுறான், முழு பேப்பர்ல உண்மை இல்லை. இது ஈமான்ட தாலீம். சுப்ஹானல்லாஹ், யாரு பாக்குறா, யாரு கேட்கிறா, அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், பெரிய அநியாயம் சொல்லு. ஆகையால் இது பள்ளி தாலீம், வீட்டு தாலீம் அது வேற விஷயம். ஃபர்து ஐன். வீட்டுல கண்டிப்பா ஈமான பேசுங்க, யகீன பேசுங்க, அல்லாஹ் பத்தி பேசுங்க. வீட்டுக்குள்ள எல்லாமே ஈமானுக்கு மாற்றமான சாமா. வீட்டு தாலீம், பள்ளி தாலீம். அதே போல என்ன, தண்ட மஹல்லா பக்கத்து மஹல்லா, மாசம் தவறாம ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் போயிருவோமா இன்ஷா அல்லாஹ், செஞ்சுக்கிறோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்க எல்லாத்த நியத்தை கபூல் செய்து கொள்வானாக. இறுதி மூச்சு வரை இந்த மகத்தான வேலை இஸ்திகாமத்தாக்க வைப்பானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. For more lectures, visit slhub.com.